சிவபக்தர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம எந்தெந்த தவறுகளை குறைத்து கொள்ளும் பொழுது நம்ம முழுவதுமாக சிவபெருமானால் அந்த அருளை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உயிர்களுக்கு மீதும் அந்த அன்பு கொள்வது. ஏன்னா இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிர்கள், மனிதர்களாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும், நிறைய உயிர்கள் பார்த்தீங்கன்னா பசியின் காரணமாக இறந்து மடிந்து கொண்டு தான் இருக்கின்றனர். நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிர்கள் இறந்து கொண்டிருக்கின்றனர். அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிரானது இறக்கும் தருவாயில் போராடி கொண்டு இருக்குதுன்னா அதற்கு ஓடி போய் உதவி செய்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம சிவபக்தர்களாக இருப்பதுக்கு நம்ம தகுதி வாய்ந்தவர்களாக இருப்போம். அது நமக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அந்த உயிர் யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் போனோம்னா நம்ம இறைவனை வழிபடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த உயிரை பார்த்ததுமே நமக்குள்ளே இருக்கின்ற மனமானது இறங்கி வரணும். ஒரு உயிர் பசியில் வாடினாலும் சரி, ஒரு உயிர் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த துன்பத்திலிருந்து அவர்களுக்கு போக்குவதற்கு ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு உதவியாவது நம்ம செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் பார்த்தும் பார்க்காம நம்ம போகிறதுனால இறைவனோட அருள் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கப்பெறுவது கிடையாது. அந்த இடத்துல அவர் தான் நம்மளுக்கு இறைவனாக இருப்பார், அவர் தான் சிவமாக இருப்பார். நம்ம சிவபெருமானுக்கு என்னென்ன தொண்டு செய்கிறோம், கோயிலில் போய் நம்ம அவருக்கான அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அப்போ நம்ம கூடயே இருக்கின்ற மனிதர்களாக வாழ்கின்ற இறைவன்களுக்கு நம்மளுடைய அன்பை செலுத்தினால் உயிரோடு இருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் மகிழ்ச்சியடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அப்போ எப்பொழுதுமே உங்களால் முடிந்த உதவிகளை எளிய மக்களுக்கு செய்யும் பொழுது இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த அன்பின் காரணமாக வெளிப்படுவார். இதுதான் நம்மளுக்கான தேவை. நம்மளுடைய உடம்பை மட்டுமே நம்ம வளர்த்து கொண்டு இருந்தால் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இறைவனை முழுவதுமாக நம்ம அடைய முடியாது. அதனால் நற்குணங்களை எப்பொழுதுமே நமக்குள்ளே பெருக்கிக் கொள்ளணும். அடுத்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கோபம் கொள்ளக்கூடாது. சிவபக்தர்களுக்கு இந்த கோபம் அப்படிங்கிறது தான் மிகவும் ஒரு கொடிய ஒரு நோயாக இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் கோபம், ஒரு சிறிய விஷயம் தவறாக நடந்துட்டால் கூட கோபம். ஏன்னா கோபம் வருவது ஒரு நேரத்தில் கட்டுக்கடங்காமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அந்த இடத்துல அந்த விளைவுகள் அப்படிங்கிறது மோசமாக மாறிவிடும். அதனால் கோபங்களை எப்பொழுதுமே சிவபக்தர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். சாதாரண மனிதராக வாழ்கின்றீர்கள் என்றால் கோபத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம சிவனை வழிபடுறோம், சிவத்துக்குள்ளே ஐக்கியமாகிறோம், பிறவா நிலை அடையணும்னா இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். யாரை பார்த்துமே நம்ம மோகம் கொள்ளக்கூடாது. இப்போ ஒருவருக்கு திருமணம் ஆகுதுன்னா அந்த திருமண பந்தத்தில் அவர் எப்படி பயணிக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற சுகம். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சுகத்தை தேடி அந்த இருக்கின்றதை விட்டுட்டு வேறொரு பெண்களின் மீது நம்ம மோகம் கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறைவனோட அருள் எப்பொழுதுமே இருக்காது. ஏன்னா இயற்கையாகவே இறைவனோட நிச்சயப்படி நம்மளுக்கு திருமணம் நடப்பது வேறு. ஆனால் அதையும் தாண்டி நம்ம வேறொரு பெண்கள் மீது சபலம் கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவன் வெளிப்படவே மாட்டார். இப்போ எப்பொழுதுமே மாற்று பெண்களிடம் அந்த பெண்ணாசை அப்படிங்கிறது கொள்ளாமே இருக்கணும். அந்த காமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இறைவனை எப்பொழுதுமே நம்ம வணங்கி கொண்டே இருக்கணும். யாரை பார்த்தாலுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சபலங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றனர். ஏன்னா இப்போ உள்ள காலமும் மாறிக்கொண்டு வருவது ரொம்ப மோசமான நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்போ அந்த நிலையெல்லாம் நம்ம தவிர்த்து எப்படி ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நாமளே ஏற்படுத்தி கொள்ளணும். அடுத்தவர்களை என்றைக்குமே நம்ம சிந்தித்து கொண்டு வாழக்கூடாது. அவன் அப்படி பண்ணுறான், அவனுக்கு ஒன்றுமே நடக்கலையே, அப்போ நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இறங்குவோம். அதற்கான விளைவுகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ கிடைக்கலனாலும் என்றோ ஒரு நாள் நம்மளை சேரத்தான் செய்யும். அது அந்த நேரத்தில் நமக்கு நல்லதாக இருந்தாலும் பிற்காலத்திலேயோ இல்லை அடுத்த ஒரு பிறவியிலேயோ நம்ம எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய விளைவுகளை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். பிறவி பிணியிலிருந்து வெளிப்படுவதற்காக தான் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் பார்த்திங்கன்னா அவர்கள் இப்போ இருக்கின்ற அந்த நிலை எல்லாத்தையுமே வெறுத்து உடலை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த உயிராக இருக்கின்ற சிவத்தை தான் அவர்கள் பெரிதாக நினைத்து வாழ்வார்கள். அப்போ அந்த உடலானது எதற்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றால் இறைவனை மனதார நினைப்பதற்கு மட்டுமே. ஏன்னா இந்த உடலானது நம்மளுக்கு பல்வேறு வழிகளில் பயன்படுகிறது. நம்ம இந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் மனித வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆன்மீகத்தில் இறைவனை தேடுவதற்கும் 2 வழிகளில்
இந்த உடலானது நம்மளுக்கு பயன்படுகிறது. அதை ஒவ்வொருவரும் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. முற்றிலும் உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா மகான்களாக, சித்தர்களாக, ஞானிகளாக இருப்பவர்கள்லாம் முன்பு நம்மை போல் வாழ்ந்தவர்கள் தான். அந்த வாழ்க்கையிலிருந்து இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு பிறப்பு, இறப்பு, சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போகிறோம், இப்படின்னு இப்படியே வாழ்க்கையில் ரொட்டேஷனாக இருக்குது. அப்போ பிறந்து பிறந்து மடிந்து மடிந்து இந்த சுழற்சிகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் முற்றிலுமாக இதிலிருந்து நம்ம வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிரை உணர ஆரம்பித்தார்கள். அப்போ இந்த உடலானது இருக்குது, இந்த உடலுக்கு இயங்குவதற்கு உள்ளுறுப்புகள் இருக்குது. ஆனால் இதற்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றது எது அப்படிங்கிறத அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்த உடனே தான் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த சிவத்தை உணர ஆரம்பித்தார்கள். இப்போ நிறைய பேருக்கு நம்ம என்னதான் காம ஆசைகளை வெளிப்படையாக நம்ம விட்டுறணும் அப்படின்னு நினச்சா கூட சில நேரங்களில் அதை நம்மளால் விட முடியலை அப்படின்னு நமக்குள்ளே தோன்றும். ஏன்னா உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் மனிதர்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். பிற எப்படி ஞானிகளும் சித்தர்களும் அந்த நிலை அடைஞ்சாங்க, அவர்களுக்கு அந்த எண்ணம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஆகாரம் உண்ணாமல் காற்றே உணவென வாழ்ந்து அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மனிதனுடைய இருந்து அந்த நிலையிலிருந்து அவர்கள் வேறுபட்டு இருப்பார்கள். அவர்களுக்கென்ற அந்த ஆசைகள்லாம் வரக்கூடாதுன்னு தான் அவர்கள் இருப்பது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல சித்தர்களும் ஞானிகளும் வருவதை நம்ம பார்த்துருப்போமா? இங்கே இருக்கின்ற சித்தர்கள் ஞானிகள் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தான். அவர்கள் பிழைப்புக்காக நடத்துகின்ற ஒரு வழியை தவிர இங்கே இருக்கிறவர்கள் தான் உண்மையான சித்தர்கள் ஞானிகள் கிடையாது. நம்ம கண்ணாட பார்க்குறவர்கள் யாருமே அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. உண்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கோ மறைந்து இறைவனே கதியென வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஆகாரம் உண்ணாமல் எந்த ஒரு ஆசைகளும் இன்றி இறைவனே கதியென வாழும் பொழுது அவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட ஆசைகளுமே இல்லாது. இப்படித்தான் அவர்கள் காமத்தை அடக்கி தனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து வாழ்கின்றனர். இது சாதாரண நம்மளால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் மனிதன் ஆகாரம் உண்ண அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆசைகள் அப்படிங்கிறது அடங்காமல் தான் இருக்கும். அப்போ இதற்கு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம் தான். அவன் மரணித்து விட்டான் என்றால் அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆசைகளும் அடங்கிவிடும். அப்போ உயிரோடு இருக்கும் பொழுது அவன் எப்படி அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தணும்? ஐம்புலன்களையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் சாதாரணமாக கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஞானிகளாக இருக்கிறவர்கள், சித்தர்களாக இருக்கிறவர் தனக்குன்னு எந்த ஒரு உடையும், அதாவது ஏதோ ஒரு உடையை அவர்கள் அணிந்து கொண்டு அவர்களுக்கென்று எந்த ஒரு ஆசையும் இருக்காது. உடல் தோற்றம் அப்படிங்கிறதும் ஏதோ மெலிந்து ஒரு மாதிரியாக தான் காணப்படும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் உடலை அடக்கி தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதற்கு அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கும். சாதாரணமாக நமக்கு எதுவும் இருக்காது. நம்ம எது பார்த்தாலுமே ஆசைப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆசைகள் நமக்கு இருக்கிற வரை நம்மளால் எதையுமே அடக்க முடியாது. அப்போ நம்ம உணர்ந்து கொள்ளணும். சாதாரணமாக நம்ம கேட்குறோம், ஒரு சித்தர்கிட்ட போய் கேட்குறோம், ஐயா அந்த ஐம்புலன்களையும் நான் அடக்கணும், அதற்கான வழிகளை கூறுங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்து விருப்பு வெறுப்பு இன்றி எல்லாமே மறந்து நம்ம இறைவனே கதியன்னு இருப்பது தான். அப்படி யாராலையும் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுக்கென்று வாழ்க்கை இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எப்படின்னு பல்வேறு நமக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது என்ன ஆகிறது? இதெல்லாம் விட்டுட்டு வர மனமானது அந்த இடத்துல இருந்து நம்மளை அசைக்க விடாது. இதையெல்லாம் துறந்து நம்ம இறைவனே கதியென போகும் பொழுது தான் அந்த இடத்துல இருந்து நம்ம மாற முடியும். அப்போ இப்படி கூறுகின்ற இந்த ஆசைகள், இந்த தவறுகளை நம்ம செய்தோம் என்றால் நம்ம சிவபக்தர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக தான் இருப்போம். இதுதான் உண்மையான கருத்து. இதை தெளிவாக புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கு ஏதோ சொல்கிறார்களே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். சிவபக்தர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்பானதை அறுத்து நம்மளுக்கென்று அந்த பிறவா நிலையை கொடுக்குறாரு. அது எப்படி? நம்ம இந்த விருப்பு வெறுப்புமின்றி எல்லா ஆசைகளையும் துறந்து அவரே கதியென போகும்பொழுது தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். இப்போ ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம முற்றிலுமாக மறந்து இறைவனே கதியென போகும்பொழுது தான் அந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்போ அந்த வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாழும் பொழுது கிடைக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலை நம்ம சாதாரணமாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை. அப்போ
அவர்கள் வாழ்கிறார்களே, சித்தர்கள் வாழ்கிறார்கள், ஞானிகள் வாழ்கிறார்கள்னா அவர்களும் நம்மளுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய நிலையை மாற்றி முழுவதுமாக இறைவனை உணர்ந்து தான் அவர்களும் அந்த நிலைக்கு போயிருக்காங்க. இப்போ சொல்கின்ற அந்த தவறுகள் எல்லாம் அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதற்கப்புறம் தான் இறைவனிடம் அவர்கள் தனக்கென்று தனிப்பாதை உருவாக்கி கொண்டு இறைவனே கதியென வாழ ஆரம்பித்து வருவார்கள். முதல்ல அடிப்படையாக இருக்கின்ற இந்த தகுதிகளை நாம் ஏற்படுத்தி கொண்டால் தான் இறைவனிடத்தில் நாம் அவரை வணங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தோன்றும். அந்த சந்தர்ப்பத்தை தோன்றினாலும் நாம் பயன்படுத்துவது தான் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்ருப்போம், இல்லை ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்போம். இப்படி பல்வேறு ஆசைகள் நமக்குள்ளே இருக்கும். இப்போ சிவபெருமானை வழிபடுறேன், நான் இமயமலைக்கு போகிறேன், அங்கே போய் நான் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கிளம்பலாம். நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறதுக்குள்ளேயுமே பாதி தூரத்தில் நம்ம ஓடியாந்துருவோம். ஏன்னா நம்மளுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் பூராமே நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். சும்மா வாயார யார் வேணுமானாலும் கூறலாம், ஆனால் மனதார அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு கடினமான செயலாகத்தான் இருக்கும். அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம இறைவனை முழுவதுமாக அடைய முடியலனாலும் அடுத்தொரு பிறவி இருந்தால் அவனே கதியனை வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசையை அவனிடம் பெற்றுவிடணும். அதற்கு இந்த பிறவிலையாவதும் கர்மாக்களை சேர்க்காம பிற உயிர்களுக்கு துன்பம் இழக்காம எந்த ஒரு பொன்பொருள் மீது ஆசைப்படாமல் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில் நம்ம எடுத்துக்கொள்கின்ற இந்த முடிவு தான் அடுத்த பிறவியில் நமக்கு அது தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டு வாழ்ந்தாலே நமக்கு எல்லாமே புரிந்துவிடும். அதனால் இறைவனை வழிபடுறோம்னா எந்த ஒரு ஆசைகளும் நம்ம அவரிடம் கேட்க வேண்டாம். எனக்கு அது கொடு, இது கொடு, மற்றவன் அப்படி வாழ்கிறான், எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற இந்த பேச்சுக்கள் எல்லாம் இறைவனிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. இருக்கின்ற நிலை அவர் உங்களுக்கு குடிசையில் வைத்திருந்தாலும் எப்படி நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரி, குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, எல்லாமே மண்ணுக்கடியில் தான் நம்ம போகிறோம். மண்ணு தான் நம்மளை சாப்பிட போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையில் வாழ்வதற்கு நம்ம எப்பொழுதுமே நம்மளை நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழணும். இதுதான் ஒரு உண்மையான சிவபக்தர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவமாக இருக்கின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம சிவமாக பார்க்கும் பொழுது பிற உயிர்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது. ஒரு உயிர் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாத சின்ன பசங்க கூட சில உயிர்களை துன்புறுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு உணராத தருவத்தில் அவருடைய பெற்றோர்கள் அதை புரிய வைக்கணும். அவர்களும் சேர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா பிற உயிர்களிடத்தில் நம்ம எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு செலுத்துகிறோம். இறைவன் ஈசனும் அப்படித்தான் நம்ம மீது அன்பு செலுத்தி தான் நமக்கு எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி நம்ம மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுது பிற உயிர்களை கொன்று திங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. எல்லா உயிர்களுமே சமம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும்பொழுது புலால் உண்ணுவது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இந்த எண்ணத்திலிருந்து நம்ம மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் இறைவனிடத்தில் நம்ம அன்பு செலுத்துவதற்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனோட அந்த சிவபெருமானுடைய ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த நாட்களில் டெய்லி நம்ம கடந்து போகின்ற ஒரு வேளையிலையாவது நம்ம சொல்லிவிடணும். நம்ம தினமும் வேறு என்னெல்லாமோ செய்கிறோம், ஆனால் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனை நினைத்து நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம சொல்லும் பொழுது அந்த பலனானது நமக்கு கிடைக்கும். இப்படியே தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா அது நமக்கு பழக்கமாயிடும். இறைவனிடத்திலும் அந்த மேன்மை நம்மளுக்கு பெருகிவிடும். ஏன்னா நம்ம ஒரு தொடக்கத்தில் ஒரு விஷயம் நமக்கு செய்யும் பொழுது அது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதையே நம்ம பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் அதற்கு அதோடைய கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனாலும் சரி, இறைவன் இடத்துல நம்மளை பக்தி செலுத்தினாலும் சரி, முதல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும், கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அவரிடம் அந்த அன்பை பரிமாற நம்ம ஆரம்பித்து விட்டோம் என்றாலே அதற்கப்புறம் நம்மளால் சொல்ல வார்த்தைகள் கிடையாது. அதற்கப்புறம் நடக்கின்ற அந்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனோட அந்த திருநாமத்தை சொல்வதற்கு நம்ம தவறக்கூடாது. தினமும் ஒரு முறையாவது சொல்லிவிடணும். இல்லை என்னால் இப்போ நிறைய முறை சொல்ல முடியும்னா 108 முறை கூட நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட சிந்தனைகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா அவர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமே தவிர அவன் அப்படி இருக்கிறானே நம்மளால் இருக்க முடியலை அப்படிங்கிற அந்த பொறாமை குணம் அப்படிங்கிறத மட்டும் நமக்குள்ளே எழக்கூடாது. இது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒருத்தங்க மீது அந்த பொறாமை குணம் நமக்கு இருந்தாலே நமக்கு என்ன தோன்றும், நம்மளுக்கு அடுத்த ஆசைகள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போகும்.
அவனை விட நம்ம மேன்மையடையணும், என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கும் பொழுது தவறான பாதைகளுக்கு கூட போகிறதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல வழிவகுக்கும். அதனால் என்றைக்குமே அனைவருமே நலமுடன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தா இறைவன் நம்மளை என்றைக்குமே நலமோடு வைத்திருப்பார். நம்ம சுயநலமாக வாழும் பொழுது இறைவனும் நம்மிடத்தில் அந்த சுயநலத்தின் காரணமாக நம்மளுக்கு எப்பொழுதுமே அந்த இறைநிலையை பெற முடியாத மாதிரி தான் நம்ம இருப்போம். அதனால் பிற உயிர்களையும் தாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மாதிரியே நினைக்கணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்தோம் என்றால் நமக்கு எதுவுமே நல்லபடியாக நடக்காது. அதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபக்தர்களாக நம்ம இருக்கின்ற பட்சத்தில் இந்த தவறுகளை நம்ம முற்றிலுமே செய்யக்கூடாது. அதுதான் நமக்கு வாழ்க்கையில் அவருடைய வழியில் பயணிப்பதற்கு மேன்மை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம மனிதர்களாக வாழ்கிறோம் என்றாலே நம்ம மனிதனாக வாழவில்லை. நம்ம ஞானிகள் மாதிரி வாழனாலும் பரவாயில்ல, மனிதனாகவாவது வாழலாம். மனிதன் அப்படிங்கிறவன் ஆரம்ப காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பான் என்றால் இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்மளுக்கென்று நிலங்களை பெருக்கணும், நம்மளுக்கென்று பின்னாடி வருகின்ற இந்த சொத்துக்களை சேர்த்து வைக்கணும், அப்படி இப்படின்னு நம்ம வாழ்கிறோம். இப்படி நம்ம வாழ்கிறோம். எதற்காக வாழ்கிறோம்? நமக்கு அடுத்து வருகின்ற இந்த சந்ததிகளுக்காக பெருக்கி கொண்டு வாழ்கின்றோம். நம்ம என்னதான் எல்லாமே நம்ம பெருக்கி அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம வாழ்ந்து விட்டாலும் அதே பயணத்தில் தான் அந்த சந்ததிகள் போகுமா அப்படிங்கிறது அவர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தான் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் உங்களுடைய அப்பா வழியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, அவரே மாதிரி நீங்கள் வாழ்ந்திருப்பீங்கள் என்றால் அப்படி கிடையாது. உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதை இருக்கும். அவர்கள் சேமித்து வைத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்போம். இப்படி தான் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மாறுபட்டு தான் வரும். அப்போ இதையெல்லாம் நம்ம எதற்கு சொல்கிறோம் என்றால் உணர்ந்து கொள்ளணும். என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்து தேடி தேடி வைத்திருந்தாலும் அது நமக்கு எந்த ஒரு வகையிலும் பயன்பெறாது. எல்லாமே நம்ம செல்வத்தை தேடி வச்சுருக்கோம், அந்த பொருளை வாங்கி வச்சுருக்கோம், இந்த பொருளை வாங்கி வச்சுருக்கோம். அது வயசானதுக்கப்புறமும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியுமா? கிடையாது. நம்மளுக்கென்று நம்ம எல்லாமே தேடி வைத்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியலை, நம்மளுடைய உடல் தோற்றம் எல்லாமே மெலிந்து காணப்படுது. உடலில் பார்த்திங்கன்னா பலனே கிடையாது, சக்தியும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓரமாக உட்காந்துருவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தேடி வைத்திருந்த அந்த கோடிகளாக இருக்கட்டும், பணங்கள், இப்படி எல்லாமே அதை வைத்து நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா உடலில் எந்த ஒரு அசைவுமே இல்லாட்டி அந்த உயிர் மட்டும்தான் இருக்குது. அந்த உயிர் கடைசி நேரத்தில் தான் தேடும். அந்த வயதான தோட்டத்தில் இருக்கவங்க நம்மளை யாருமே அந்த அளவுக்கு கூட கவனித்து கொள்ள மாட்டார்கள். அப்போ இளமையில் நம்ம ஆடின ஆட்டமெல்லாம் முதுமையில் ஒரு கட்டத்தில் முடிந்து விடுகிறது. இப்போ என்னதான் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை நம்ம என்னதான் வாழ்ந்தாலும் கடைசியில் நம்ம நிம்மதியை தேடி அலையும் பொழுது அதற்கான தேடல் அப்படிங்கிறது அந்த இடத்துல முடிந்து விடுகிறது. நம்ம அப்போ தான் ஆரம்பிப்போம். அப்போ நம்மளுக்கென்று இந்த உலகத்தில் இவர்கள் கூட நிரந்தரம் இல்லையே, உண்மையான பாசம் இல்லையே அப்படின்னு நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் நமக்கு எதுதான் நிரந்தரமான அன்பு அப்படின்னு நம்ம அப்போ தான் இறைவனை சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆனால் சிந்திக்க ஆரம்பித்த பிறகும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உடலில் அந்த பலன் இல்லை, நம்மளுக்கான அந்த சக்தி இல்லை. இறைவனை அப்போ தேடன்னு நினைத்தாலும் நம்மளுடைய உடலானது உயிரை விட்டு எப்போ பிரியும் தருவாயில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. அதற்குத்தான் இப்பையிலேருந்து இளமையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் முதுமையில் ஓரளவுக்காவது இறைவனை பற்றின அந்த புரிதல் நமக்கு வந்துவிடும். இந்த குணங்கள் தான் ஒரு மனிதனை இறைவனிடத்தில் சிவபெருமானிடத்தில் மேன்மைடைய செய்து அவரிடமே கொண்டு போவதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு கூறுவது எதற்காக? அவன் அருள் இருந்தாதான் அவனை வணங்கவே முடியும். அவனை பற்றின அந்த புராணத்தையும் நம்ம பேச முடியும். அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்படிங்கிறத அவன் அருள் இருந்தாதான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ அவன் அருளை நம்ம முன்கூட்டியே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளணும். அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். நம்மளோட உடலுக்கு தேவையை மட்டுமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதை மறந்து செயல்பட்டாதான், நமக்குள்ளே இருக்கின்ற அந்த நற்குணங்களை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவனுடைய அருளானதை நம்ம பெற முடியும். அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். அவர் எப்படியாவது என்னை ஆட்கொண்டு விடணும். ஏன்னா இப்போ நம்ம சிவபெருமான உணராதவரை நம்மளுடைய மனநிலை, சூழ்நிலை எல்லாமே வெவ்வேறான நிலையில் இருந்திருக்கோம். ஆனால் எப்போ அவரை வழிபட ஆரம்பித்தோமோ நம்மளுடைய நிலை பூராமே ஒரு நடுநிலையாக வந்திருக்கும், ஒரே நிலையாக வந்திருக்கும். இதுவரை குழப்பமாக இருந்தது எல்லாமே நமக்கு ஒரு கட்டத்தில் புரிய வந்துவிடும்.
ஏன்னா அவரை நினைக்க ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னாலே இதுவரை இருந்த உறவுகள் பற்றுகள் எல்லாமே நமக்கு படிப்படியாக மறந்துவிடும். நம்ம எவ்வளோ பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் இப்படி ஆழ்ந்த துயரங்களில் இருந்தாலுமே நம்ம அவரை பற்றின அந்த சிந்தையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் தான் நமக்கு எல்லாம். நமக்கென்று எந்த ஒரு துன்பம் நிகழ்ந்தாலும் அவரிடம் நம்ம கூறி அதை நம்ம அழுவும் பொழுது அது நமக்கு சரியாகிவிடும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கூற்றாக அதற்கப்புறம் மாறிவிடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மனிதர்களிடம் போய் நம்ம ஆறுதல் தேடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. எனக்கென்று ஆறுதலாக இருக்கின்ற ஒரே உயிர், அப்பன், நண்பன், இப்படி எல்லாரும் சிவபெருமானாக நமக்கு தெரிவார்கள். இப்போ ஈசனை தவிர எனக்கு இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்காக புரிய வந்துவிடும். அப்போ இந்த வாழ்க்கையில் நீங்கள் இறை நம்பிக்கையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதுமே ஒழுக்கத்துடன் தர்மத்துடன் வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ சிவபெருமானை நம்ம நினைக்க ஆரம்பித்தது அப்படிங்கிறது நமக்கு எப்பொழுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நினைக்க ஆரம்பித்தோம் என்றாலே மெய்மறந்து போய் விடுவோம். அவரை பற்றின எந்த ஒரு வாக்கியங்கள் இல்லை சொற்றொடர்கள் எங்கே அவரை பற்றின ஏதாவது பேச்சுக்கள் அடிபட்டாலே நம்ம மெய்மறந்து அவரை பற்றின அந்த புரிதலில் நம்ம கேட்டுக்கொண்டு இருப்போம். இதுதான் இறைவனானப்பட்டவர் நம்மளை ஆட்கொண்டதற்கான அறிகுறியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கு இல்லை அது உங்களுக்கு தேவை கிடையாது. அது நடக்கும் பொழுது உங்களுக்கு மனநிலையானது உங்களுக்கு புரியும் பொழுது நீங்கள் கட்டாயம் சிவபெருமானை முழுவதுமாக ஆட்கொண்டு விடுவீர்கள். ஆனால் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இறைவன் இவன் மட்டும்தான் என்னை வழிபடுறான், இவனுக்கு மட்டும்தான் நான் நல்லது செய்யணும், அவன் என்னை வழிபடலை அவனுக்கு நான் நல்லது செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இறைவன் படைப்பில் அனைவருமே அவருடைய குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் அவர்கள் செய்கின்ற அந்த செயலுக்கேற்ப அந்த பலன்களை பெற்றுக்கொண்டு அந்த நற்குலன்களின் அடிப்படையில் அவர்களுடைய கர்ம வினைகள் அவர்களுக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் வந்து அமைகிறது. அதை புரிந்து தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கணும். அதை விட்டுவிட்டு நாம் செய்கின்ற தவறுக்கு நாமளே தண்டனை அனுபவிக்கும் பொழுது இறைவன் தான் எனக்கு இதை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த பேச்சுக்களை எல்லாம் நாம் அவர் முன்னாடி வைக்கக்கூடாது. ஒருத்தங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறோம்னா அதே தீங்கு நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு வழியில் வந்தே அடையும். அது அதே நபர்களின் மூலமாக கூட வரலாம், இல்லை வேறு ஏதாவது ரூபத்தில் கூட வரலாம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நாம் செய்கின்ற செயலுக்கேற்ப தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதற்காக இறைவன் பார்த்தீங்கன்னா பச்சிலம் குழந்தைகளை கொள்றாரே, தேவையில்லாதவர்கள் இறந்து போகிறார்களே, இது எல்லாமே நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு இடத்துல ஒரு இறப்பானது நடக்குது என்றால் அந்த இடத்துல அந்த இறப்பிற்கான காரணத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவன் பார்த்தீங்கன்னா இறைவனா அவர்களை கொல்லணும் அப்படின்னு வேணுக்குன்னு இது பண்ணுறாரு. மனிதர்கள் செய்கிற அட்டூழியங்களின் காரணமாகத்தான் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இறப்புகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இரு நாடுகளிடையே போர் நடக்குதுன்னா அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய ஆளுமையை பெருக்கிக் கொள்ளணும், அவர்களுடைய அந்த நிலைநிறுத்த தன்மையை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்போ அந்த இடத்துல என்ன பார்க்குறாங்க? அந்த நாட்டு மக்கள், அவர்களுடைய நாட்டு மக்கள் மட்டும்தான் அவர்களுக்கென்று மக்கள். மற்ற நாட்டு மக்கள் எங்கிருந்து வந்தாலும் அவர்களுக்கு அது தேவையே கிடையாது. அந்த இடத்துல மனிதன் அப்படிங்கிறத பார்க்கறது கிடையாது, என்னுடைய ஆளுங்க அப்படிங்கிறது தான். அப்போ இது உணராத வரை இறப்புகள் அப்படிங்கிறது மனிதர்களை தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல இறைவனை நம்ம குற்றம் சொல்வதனால எந்த ஒரு பலனும் கிடையாது. அப்போ இதற்கு இறைவன் இந்த உலகத்தையே படைக்காமே இருந்திருக்கலாமே. அவரவர் செய்கின்ற கர்மவினைக்கேற்ப அவரவர் வாழ்க்கையில் அது அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றனர். ஒரு மனிதன் ரொம்ப துயரத்திலையும் கஷ்டத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா அதற்கு பின்னால் அவனுடைய அந்த கர்மவினை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டணும். புரிந்து கொள்ளாமல் இறைவன் தான் நமக்கு இந்த சோதனையை கொடுக்காரு, கஷ்டத்தை கொடுக்காரு அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பதனால அது சரியாக போகிறது கிடையாது. இனிமே அந்த கர்மவினைகளை எப்படி சேர்க்காமல் வாழணும், அந்த புரிதல் அப்படிங்கிறத நமக்கு எப்படி ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம மனதிற்குள் அடிக்கடி சொல்லி கொண்டே இருந்தால் தான் அந்த புரிதல் அப்படிங்கிறது நமக்கு நிலையவாக இருக்கும். அதனால் சும்மா இறைவனை நம்ம குறை சொல்லி கொண்டு வாழ்வதனால எந்த ஒரு பலனும் நமக்கு கிடையாது. வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்ம ஒழுக்கத்தோடு செயல்படுறோமா அதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. அனைவராலுமே ஒழுக்கத்தோடு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வாழ முடியும். ஆனால் அவரவர் முயற்சியில் தான் இது இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் நம்மளே முயற்சித்தாலும் சக மனிதர்கள் நம்ம தூண்டுதலின் காரணமாக நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறலாம். நம்மளுடைய சிந்தையிலிருந்து ஒழுக்கத்திலிருந்து தவறி ஒழுக்கமற்ற செயல்களை நம்ம செய்வதற்கான அந்த செயல்பாடுகளை ஈடுபடுவதற்கு ஊக்குவிப்பார்கள். அந்த இடத்துல நம்ம தெளிவாக நடந்து கொள்ளணும். இப்போ நம்ம கூட பழகிறவங்க தேவையில்லாத விஷயங்களை கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுறாங்கன்னா அதை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து நம்ம தவறுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல நம்ம தான் விலகிறணும்.
அதை விட்டு அதை பார்த்த உடனே நம்மளுக்கும் அந்த ஆசையானது எழும். அந்த ஆசைக்கு அடிபணிந்து நம்ம அதை மேற்கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது, நாமளும் அதில் அடிபணிந்து அதற்கு அடிமையாகி அந்த பழக்கத்துக்கு மூழ்கி போய் கடைசியில் மடிந்து விடுகிறோம். ஆனால் பழி யார் மேலே போகும், இறைவன் மேலே போகும். காரணம் என்ன, இறைவன் தான் இவனை கொண்டுட்டாரு அப்படின்ட்டுருவாங்க. இதை உணராத வரை மக்களுக்கு இறைவனானப்பட்டவர் விரோதியாக தான் தெரிவார். உணர்ந்தவர்களுக்கு பூராமே இறைவனானப்பட்டவர் தன்னுடைய உயிராக தான் தெரிவார். எல்லாருமே இறைவன் தான், மனிதனே இறைவன் தான், எல்லாத்துக்குள்ளும் அந்த சிவம் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குதுன்னா 2 குழந்தைகளுக்கும் ஒரே ஒழுக்கத்தை தான் சொல்லிக் கொடுக்காங்க, ஒரே மாதிரியான வளர்ப்பு தான் இருக்குது. ஆனாலும் அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டும் வேறு வேறு பழக்கங்களில் ஈடுபடும் பொழுது, அதாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், ஒரு குழந்தை கொஞ்சம் மந்தமாக இருக்கும், இப்படின்னு பல்வேறு குணங்கள் கொண்டது தான். என்றைக்குமே ஒரே நிலையில் எந்த குழந்தையுமே வளர்வது கிடையாது. அதே போல தான் மனிதர்களும் இருக்கின்றனர். இப்போ இறைவன் படைப்பில் பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுது குழந்தைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வளர வளர அவர்களிடம் நாம் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு மாதிரி இருக்கும். நாம் ஒன்று நினைத்தால் அவங்க ஒன்று செய்வாங்க. சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவர்களும் இருக்கார்கள், நடக்காதவர்களும் இருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் எல்லாமே பட்டு ஒருத்தன் ஒழுக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வாழ்க்கையை மேன்மை அடைந்து நல்ல வழியில் போயிட்டான். வாழும் பொழுதே ஒழுக்கமற்ற நிலையில் வாழ்ந்து கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத தவறுகளில் ஈடுபட்டு நொந்து போய் எல்லா தண்டனைகளுக்கும் அனுபவித்து உடலானது ரொம்ப ஒரு வருந்திய நிலையில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம உணர்வோம். அப்போ அந்த மேன்மை அடைந்து போன அந்த குழந்தையை பார்ப்போம், ஆஹா இவனை மாதிரி நம்ம வாழ்ந்திருந்தா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம பட்டதுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு நம்மளுக்கு புத்தி வரும். அப்போ முன்னாடியே நம்ம கொஞ்சம் சிந்தித்திருந்தோம், அந்த ஒழுக்கத்தோடு நேர்மையோடு யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்ந்து விட்டோம் என்றால் நம்மளுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையானது வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம திருந்தும் பொழுது வாழ்வதற்கான அந்த அறிகுறிய வாழ்க்கை நமக்கு தருவது கிடையாது. அப்போ பிறப்பிலே நம்ம புரிந்து கொள்ளணும். சில பேருக்கு அந்த புரிதல் இருக்காது தான், ஆனாலும் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஏதோ ஒரு நிலையில நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ நம்ம புரிந்து கொள்கிறோம், சிவபெருமானை பற்றின அந்த புரிதல் இருக்குது. அப்போ புரிந்தவர்கள் நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதை வழியில் நம்ம செல்லும் பொழுது நமக்கான துப்புக்கள்லாம் கிடைக்குது. அதை பற்றின சிவபெருமான் எப்படி இருப்பார், அவருடைய வரலாற்று கதைகள் இப்படியெல்லாம் நிறைய நம்ம பார்க்கும் பொழுது வியப்பளிக்கும். கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக இருக்கின்ற அந்த இறைவன் ஈசனை நம்ம வழிபடும் பொழுது நமக்கு எல்லாமே அவர் புரிய வைத்து விடுவார். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புரிய வைக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வயதானது கடந்து விட்டு விட்டது. இதற்கப்புறம் புரிந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைத்தோம் என்றாலே நம்மளுடைய வாழ்க்கையானது இந்த இடத்துல நம்மளுக்கு புரியணும் நினைக்கும் பொழுது வாழ்க்கை அந்த இடத்துல இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது நம்மளை தடுத்து விடும். அதனால் உங்களுடைய சந்ததிகளுக்காவது வருங்காலத்தில் வருகின்றவர்களுக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரிதலை அவர்களிடம் ஏற்படுத்தி விடுங்கள். சிவபெருமானுடைய அந்த புரிதலை அவர்களிடம் ஏற்படுத்தி விடும் பொழுது அவர்களாவது அவர்களுடைய பாதையில் ஒழுக்கத்துடன் நேர்வழியில் வாழ்வதற்கான அந்த வழிகளை நம்ம நிகழ்த்தி விடலாம். நம்மளுடைய வாழ்க்கையானது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இனியும் ஒரு பிறவியானது எனக்கு இருந்ததுன்னா உண்மை தவிர எதுவுமே சிந்தையில் வரக்கூடாது இறைவா அப்படிங்கிறத மட்டும் கடைசி ஆசையாக நம்ம அவரிடம் வழிபட்டு கொண்டே அந்த வாழ்க்கையானதை நம்ம கடந்து போய்கொண்டே இருக்கணும்.